வருக PS6 தொழில்நுட்பத்திற்கான ஆன்லைன் கற்றல் தளத்தின் இது தலைமுறை தொடரின் 4வது வீடியோவா? வீடியோ இருக்கா? ஆனால் இந்த வீடியோவை தொடங்குவதற்கு முன்பு இந்த தொடரின் முதல் 3 வீடியோக்களை முன்னோட்டம் பார்த்தவுடன் முதலில் நாங்கள் செய்ததைப் பற்றி நாம் புரிதல் அடைகிறோமா? காரில் நிறுவப்பட்ட வெளியேற்ற வாயு சிகிச்சை அமைப்பின் விளக்கம் படிக்கிறோமா? இந்த தொடரின் 2வது வீடியோவில் டீசல் குறிப்பிட்ட வடிப்பான்களை ஏற்றுவதற்கும் நீக்குவதற்கும் செயற்பாடுகளைப் பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். 3வது வீடியோவில் முதல் 2 வகையான சத்தம் செயலில் மீளுருவாக்கம் பார்த்தோம். இந்த ஸ்டாண்டர்ட் ஆக்டிவ் ரீஜெனரேஷன் அல்லது டிரைவர் அசிஸ்டட் ஆக்டிவ் ரீஜெனரேஷன் பார்க் ரீஜெனரேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது இந்த தொடரின் 4வது பகுதியில் ஒத்துப்போகும் 3வது வகை செயலில் மீளுருவாக்கம் பற்றி பேசுவோம். சேவை உதவி ஆக்டிவ் ரே ஜெனரேஷன் பற்றி விவாதிக்க முடியுமா? இந்த வீடியோவில் மேலும் தொடர்வதற்கு முன் முதல் 3 பாகங்களில் ஏதேனும் ஒன்றை தவறவிட்டால் முதலில் சென்று எபிசோட்டை பார்க்கலாம். இது 4வது கொடுக்கும். அத்தியாயத்தை புரிந்து கொள்வதில் அவ்வளவு எளிதா? இரைச்சல். எனவே கீரை. இப்போது இந்த பகுதியில் சிவப்பு மீளுருவாக்கம் விளக்குகள் பற்றி பேசவா? குறிக்கோள்: உங்கள் மீட்டர் செட்டில் DPF விளக்கு எப்போது சிவப்பு நிறத்தில் ஒளிரத் தொடங்கும்? தற்போதைய இயக்கத்தில் நீங்கள் பெறும் அதிகபட்ச சேவை அழைப்புகள் சிவப்பு மீளுருவாக்கம் விளக்குக்கு மட்டுமே. ஏனென்றால் இப்போது காருக்குள் சிவப்பு விளக்கே இருக்கும். ஆனால் வாகனத்தில் ஒரு எதிர்வினையும் இருக்கும். இதில் வாகனத்தின் அதிகபட்ச RPM ஆகஸ்ட் 1600 இருக்கும். கார் டார்கியூ. இதில் 20% சிவப்பு நிறம் உள்ளது. எனவே DPF விளக்கை பார்த்துக் கொள்ளலாம். இது சிவப்பில் எரிகிறதா? மற்றும் மீட்டர் செட் LCD ஊதிய மீளுருவாக்கம் அவசரமாக தேவைப்படுகிறது. இந்த செய்தியை ஒளிரும் டீலரிடம் செல்லவும். இதனுடன் மீட்டர் செட் LCDயில் 2 ஆல்ட் கோடுகளும் ஒளிரும். முதல் தவறான குறியீடு P2463. இரண்டாவது தவறு குறியீடு P243F. இந்த தவறான குறியீடுகளை பற்றி பேசுவதற்கு முன் ரெட் ரே தலைமுறை மண்டலத்தின் ஜோ சூட்டை மீண்டும் விவரிக்கிறோம். நிறை மதிப்பு என்ன? இப்போது இங்கே நீங்கள் சத்தம் பார்க்கிறீர்களா? வண்டியின் உள்ளே சூட் நிறையின் மதிப்பு 8.76. நீங்கள் கிராம்ஸை கடந்தால் உங்கள் கார் ரெட் ரே ஜெனரேஷன் மண்டலத்திற்குள் செல்லும். இப்போது முதலில் எங்கள் டிஜிஸ்கேன் கருவியை காருடன் இணைக்கிறோமா? இரைச்சல். டிஜிஸ்கேனில் எந்த ஆல்ட் கோடை நாம் பார்க்கிறோம் என்று பார்ப்போமா? இப்போது டிஜிஸ்கேன் திரையின் மேற்புறத்தில் 2 போல்ட்களை காணலாம். முதலாவது P2,46,300. இரண்டாவது P242F00 சத்தம். இப்போது இந்த தவறான குறியீடுகள் எதை குறிப்பதால் பார்ப்போம். என்ன விஷயம்? எனவே முதல் தவறான குறியீடு P2463 ஆகும். மீட்டர் செட் திரைக்கு மேலே SP2463 ஐ பார்க்கிறீர்கள். எனவே இந்த தவறான குறியீட்டின் முக்கிய காரணம் என்னவென்றால் ரே ஜெனரேஷன் சரியான நேரத்தில் செய்யப்படவில்லை என்பதுதான். நீங்கள் வாகனத்தின் பூங்கா மீளுருவாக்கம் நேரம் மற்றும் காருக்குள் கட்டப்பட்ட சூட் செலுத்தாத போது இப்போது வாகனம் சிவப்பு மீளுருவாக்கம் மண்டலத்தில் வந்துவிட்டது. இந்த தவறு குறியீடு மீட்டர் தொகுப்பில் உங்களை ஒளிரச் செய்கிறது. அதன் வாகன எதிர்வினையில் பார்ப்பீர்களா? லேட் 20% சத்தம் துருக்கிய வரம்பா? மீட்டர் தொகுப்பில் நீங்கள் காணும் அடுத்த தவறான குறியீடு P243F. இப்போது இந்த தவறான குறியீட்டுடன் தொடர்புடைய நீங்கள் டிஜிஸ்கேனுக்கு மேலே P242F ஐ காண்பீர்கள். அதாவது துகள் வடிகட்டி அதிக சுமை கொண்டது. அதாவது உங்கள் டீசல் துகள் வடிகட்டி இப்போது சூட்டில் ஓவர்லோட் செய்யப்பட்டுள்ளது மற்றும் வேறுபட்ட அழுத்த சென்சார் அதிகமாக உள்ளது. உங்கள் DPF குள் தொகையின் சூட் உணரப்பட்டால் இந்த வழக்கில் மரம் B1600 RPM வேக வரம்பு வாகன எதிர்வினை என்னவாக இருக்கும்? வாகனத்தின் RPM 1600க்கு மேல் அதிகரிக்கவில்லை என்றால் ஓட்டுநர் காரை நிறுத்தி தனது காருக்குள் ரே ஜெனரேஷனை செய்ய வேண்டும். இப்போது டிஸ்கேனரை அடிப்படையாக கொண்ட சேவை உதவியுடன் ரே தலைமுறையை எதிர்பார்க்கிறோம். இரைச்சல். காரில் அதை எவ்வாறு தொடங்குவது? தொடங்குவதற்கு முன் எந்த அளவுருக்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும்? மீளுருவாக்கம் எப்போது தொடங்கும்? மீளுருவாக்கத்தின் போது எவை கண்காணிக்க வேண்டும்? சேவை மீளுருவாக்க முயற்சி.
இரைச்சலுக்கு முன் நம்ம கார்ல இருக்காங்களா? 12 நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இப்ப இதெல்லாம் இருக்கா? நிபந்தனைகளில் ஒவ்வொன்றாக படியுங்கள். இந்த நிலைமைகள் டிடோட் ஜிஸ்கேன் மூலம் உதவி செய்கிறதா என்பதை பார்ப்போமா? எப்படி சரிபார்ப்பது? எனவே முதல் நிபந்தனை இயந்திரம் இயங்கும் நிலை சத்தம். என்ஜின் குறைந்தபட்சம் 30 வினாடிகள் இயங்கும் நிலையில் இருக்க வேண்டும். எனவே ரே ஜெனரேஷனை தொடங்குவதற்கு முன்பு உங்கள் காரின் இயந்திரத்தை குறைந்தது 1 நிமிடமாவது ஐடரிங் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று பார்க் ரே ஜெனரேஷனில் நான் உங்களுக்கு விளக்கியபடி அதே நிலைமைகள் உங்களுடையவை. ரே ஜெனரேஷனுக்கு டிஜிஸ்கேன் அடிப்படையிலான சேவை பொருந்துமா? உங்கள் காரின் இயந்திரத்தை 30 வினாடிகள் இணைப்பு நிலையில் வைத்திருக்க விரும்பினால், பாதுகாப்பு காரணமாக கதிர் உருவாக்கத்தை தொடங்குவதற்கு முன் உங்கள் காரின் இயந்திரத்தை 1 நிமிடம் இணைப்பு நிலையில் வைத்திருக்க பரிந்துரைக்கிறேன். இரைச்சல். இரண்டாவது அளவுரு கூலண்ட் வெப்பநிலை. கூலண்ட் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸ்க்கு மேல் இருக்கக்கூடாது. மீளுருவாக்கத்தை தொடங்குவதற்கு முன் உங்கள் காரின் என்ஜின் கூலண்ட் வெப்பநிலை 50 டிகிரிக்கு மேல் இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த அளவுருவை வாகன செயல்பாட்டுக் குழு 2 இல் என்ஜின் வெளியீட்டில் கூலண்ட் வெப்பநிலை என்ற பெயரில் காணலாம். எனவே காரில் இப்போது இந்த அளவுருக்கள் 54.36 என்பதை நீங்கள் காணலாம். செல்சியஸ் சி. இதன் பொருள் எனது கார் இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்கிறது, எனவே நான் கதிர் தலைமுறையை தொடங்க முடியும். மூன்றாவது நிபந்தனை வளிமண்டல அழுத்தம். வளிமண்டல அழுத்தம் 520 மில்லிபாருக்கு மேல் இருக்க வேண்டும். எனவே பொதுவாக இந்தியாவில் நீங்கள் எங்கும் வாகனம் ஓட்டுகிறீர்கள், உங்கள் காரில் வளிமண்டல அழுத்தம் 520 மில்லிபாருக்கு மேல் உள்ளது. ஆனால் இன்னும் இந்த அளவுருவை சரிபார்க்க விரும்புகிறீர்களா? நீங்கள் ஏர் சிஸ்டம் குரூப் 1 அளவுருக்கள் சென்று மாதிரி சுற்றுச்சூழல் அழுத்தத்தை இங்கே படிக்கலாம். தற்போது என் காரில் இந்த மதிப்பு 9708 ஹெச்பி. 1 ஹெச்பவான் மில்லிபாருக்கு சமம். எனவே இதன் படி எனது கார் 9708 மில்லிபார். சுற்றுச்சூழல் அழுத்தம். நான்காவது நிபந்தனையை உணர்கிறது. பேட்டரி மின்னழுத்தம் 11 வோல்ட்டைக்கு மேல் இருக்க வேண்டுமா? எனவே மீட்டர் தொகுப்புக்கு மேலே இந்த அளவுருவையும் காணலாம். இங்கே உங்கள் டைக் பேட்டரியின் தொகுதி செப்டம்பர் 13 வோல்ட் என்றால் நீங்கள் எப்போது தேவைப்பட்டாலும். அதனால் இந்த அளவுருவை வாகன செயல்பாடு குழு வேனில் பெறுகிறோம். பேட்டரி மின்னழுத்தம் 13580 மில்லிவோல்ட்டுகள். சரி, இது 11 வோல்ட்களுக்கு மேல் இருக்க வேண்டும். அதனால் இது 11000 மில்லிவோல்ட்களுக்கு மேல் இருக்க வேண்டும். இதனால் இந்த நிபந்தனைகள் உள்ளன. மாமிசம் சாப்பிடுகிறீர்களா? ஐந்தாவது நிபந்தனை கிளச் ஸ்டேட். கிளச் என்கேஜ்மென்ட் ஆகஸ்ட் இருக்க வேண்டும். கிளச் நிலை 0 இருக்க வேண்டும். எனவே நான் முன்பு உங்களுக்கு விளக்கியது போல் நீங்கள் ரே ஜெனரேஷன் செய்ய வேண்டியிருக்கும் போதெல்லாம் அது பார்க் ரே ஜெனரேஷன் அல்லது டிஜிஸ்கேன் அடிப்படையிலான மீளுருவாக்கம். வாகனத்தின் கிளச், பிரஸ், கிளச், பெடல் ஆங்கிள்களை வைத்திருக்க வேண்டியதில்லை என்றால் இந்த அளவுருக்களை சரிபார்க்க இங்கே காணலாம். ரா சிக்னல் ஆப் கிளச் ஸ்டேட் என்ற பெயரில் வாகன செயல்பாட்டு குழு 4 இதை சரிபார்க்க முடியுமா? இது உங்க கார்ல போகலாமா? வாகனங்கள் பழையதாகிவிட்டால் கிளச் பெடல்கள் தளர்வதால் என்ன நடக்கிறது? நீங்கள் பெடலை அழுத்தவில்லை என்றாலும் கிளச் ஈடுபாட்டை காட்டுகிறது. அதனால் கதிர் உருவாக்கத்தை தொடங்கும் போதும் உங்கள் பிழை இருக்கும். என்ன கண்டிஷன் மேட் இல்லை. எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் டிஜிஸ்கேமின் உதவியுடன் கிளப் மாநிலத்தில் ECU என்ன அளவுருக்களை பார்க்கிறது என்பதை சரிபார்க்க வேண்டும். ஆறாவது நிபந்தனை யாவது குறியீடு 0 தற்செயல் நிகழ்வாக இருக்க வேண்டும். சர்வீஸ் அசிஸ்டட் ரே ஜெனரேஷனை செய்வதற்கு முன்பு உங்கள் வாகனம் நியூட்ரலில் இருக்க வேண்டும் என்று அர்த்தமா? எனவே இந்த அறிகுறியை வாஷம் மீட்டர் செட் கிளஸ்டரில் சரிபார்க்கலாமா? இங்கே நியூட்ரல் லாஷ் ஒரு நடுநிலை இருக்கும். ஏழாவது நிபந்தனை வாகனத்தின் வேகம். வாகனத்தின் வேகம் 0 சத்தமாக இருக்க வேண்டும். எனவே இந்த நிபந்தனையை பார்க் ரே தலைமுறையிலும் நாங்கள் ஆய்வு செய்தோம். உங்கள் கார் அசையாமல் நிற்க வேண்டும். இதே போன்ற சேவை உதவி கதிர் தலைமுறையில் உங்கள் கார் அசையாமல் நிற்க வேண்டுமா? பின்னர் இந்த கதிர் தலைமுறை தொடங்க முடியுமா? டிஜிஸ்கேன் சரிபார்க்க விரும்பினால் வாகன வேக அளவுருவை வாகன செயல்பாட்டுக் குழு 3க்கு பரிந்துரைக்கலாமா? இங்கே இந்த பைராமீட்டர் 0 கிலோமீட்டர்களில் நமது நோயை காட்டுகிறது என்பதை நீங்கள் காணலாம்.
கண்டிஷன் ஆக்சிலரேட்டர் பெடல் சத்தமா? ஆக்சிலரேட்டர் பெடல் சதவிகிதம் 5க்கும் குறைவாக இருக்க வேண்டும். அதாவது சர்வீஸ் அசிஸ்டட் ரே ஜெனரேஷனை தொடங்கும் போதெல்லாம் ஆக்சிலரேட்டர் பெடலை அழுத்தி வைக்கக்கூடாது. ஆக்சிலரேட்டர் பெடல் அழுத்தமான நிலையில் இருக்க வேண்டும். இரைச்சல். இந்த அளவுருவை வாகன செயல்பாடு குழு வேனில் பயன்படுத்தலாம். இந்த வாகனத்தில் ஆக்சிலரேட்டர் பெடலை அழுத்தியது போல ஸ்டாண்டர்டைஸ்டு ஆக்சிலரேட்டர் பெடல் பொசிஷன் தெரியுமா? எனது மதிப்பு 44.07%. வரவு. இந்த நிலையில் நான் மீளுருவாக்கம் செய்யத் தொடங்கினால் மீளுருவாக்கம் நடக்காது மற்றும் டிச் ஸ்கேனில் செய்தி ஒளிரும். நிபந்தனைகள் சரியில்லை. 9வது நிபந்தனை பிரேக் ஸ்டேட்டஸ் தற்செயலானதா? பிரேக் நிலை 0ஆக இருக்க வேண்டும். எனவே இந்த அளவுருவை பற்றியும் நாம் முன்பே விவாதித்திருக்கிறோம். எப்போதெல்லாம் சர்வீஸ் உதவி ரீஜெனரேட்டரை தொடங்க வேண்டுமோ அப்போதெல்லாம் வாகனத்தின் பிரேக்கை பெடல் அழுத்தக்கூடாது. எனவே இங்கே நீங்கள் இந்த அளவுருக்களை சரிபார்க்க வேண்டும் என்றால் சத்தம், பிரேக்கில் அளவுருவை காணலாம். வாகன செயல்பாட்டு குழு வேனில் நிலையை மாற்றலாம். எனவே அது எப்போதும் அணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மீளுருவாக்கம் தொடங்குவதற்கு முன்பு அணைக்கப்பட வேண்டும். நீங்கள் எடலை அழுத்தினால் இந்த அளவுரு ஆன் நிபந்தனைக்கு செல்லும், மேலும் மீளுருவாக்கம் தொடங்காதது. எனவே 10வது நிபந்தனை மிகவும் முக்கியமானதா? T5 வெப்பநிலையே DPFக்கு முன் வெப்பநிலை. இது நமது T5 வெப்பநிலை சென்சாரா? DPFக்கு முன் மற்றும் பின்னர் 5 வெப்பநிலை சென்சார்கள் இடையில் இருக்க வேண்டுமா? 50 டிகிரி 2660 டிகிரி செல்சியஸ். உங்கள் காரை 1 நிமிடம் ஐடிலிங்கில் வைத்தால் இந்த வெப்பநிலை 50 டிகிரிக்கு மேல் செல்கிறது. ஆனால் ஒரு வாகனத்தில் T-5 வெப்பநிலை சென்சார் சிக்கல் இருந்தால் T5 வெப்பநிலை சென்சார் போன்றது என்று அர்த்தம். உங்கள் தரவை ECUக்கு கொடுக்க முடியாவிட்டால் அந்த நிலையில் உங்கள் கதிர் உருவாக்கம் செயல்படுத்தப்படாது. நீங்கள் ஒரு டிஜிஸ்கான் PT5 வெப்பநிலை சென்சார் பரிந்துரைக்க விரும்பினால் எங்கே செல்ல வேண்டும்? எக்ஸாஸ்ட் சிஸ்டம் குரூப் வேனில் உள்ள துகள் வடிகட்டியில் ஆப்ஷன் ஸ்ட்ரீம் வெப்பநிலையை குறிப்பிட விரும்புகிறீர்களா? இப்போது நீங்கள் இங்கே பார்க்க முடியுமா? இந்த மதிப்பு 114.66 டிகிரி செல்சியஸ் என்றால் கதிர் உருவாக்கம் செயல்படுத்தப்படுமா? எனினும் இந்த மதிப்பு 50 முதல் 2660 டிகிரிக்கு இடையில் இருக்க வேண்டும். 18வது நிபந்தனை வெப்பநிலை EJA-க்கு முன் வெப்பநிலை இரைச்சல் வெப்பநிலை. திக்கு முன் வெப்பநிலை கடல் 50 டிகிரி 2650 டிகிரி சிக்கு இடையில் இருக்கக்கூடாது. எனவே முந்தைய நிலையில் வெப்பநிலை சென்சார்கள் மற்றும் வெப்பநிலை சென்சார்கள் ஆகியவற்றிலிருந்து தரவை பார்த்தோம். இந்த சந்தர்ப்பத்தில் டோக் வெளியேற்ற வாயுவுக்கு முன் வெப்பநிலை சென்சார் BGT-க்குள் நுழைக்கும் போது எந்த முதல் வெப்பநிலை சென்சார் அதை எதிர்கொள்கிறது? டோக்கு முன் வெப்பநிலை சென்சார் 50 டிகிரி முதல் 650 டிகிரி வரை இருக்க வேண்டுமா? உங்கள் காரை 1 நிமிடம் வைத்திருக்கும் போது இந்த வெப்பநிலை வரம்புகள் அடையப்படுகின்றன. எனவே நீங்கள் வெப்பநிலைக்கு T-ஐ சரிபார்க்க விரும்பினால் நீங்கள் ACR தொடர்பான குழு வேனுக்கு சென்று இந்த அளவுருவை அங்குள்ள ஆக்சிஜனேற்ற வினையூக்கியின் வெளியேற்ற வாயு வெப்பநிலைக்கு அனுப்ப வேண்டும். 12வது மற்றும் கடைசி நிபந்தனை சூட் நிறை மதிப்பா? சூட் மாஸ் மதிப்பு 0.23 4.6க்கு இடையிலே இருக்கக்கூடாது. எனவே உங்கள் காரின் உள்ளே சூட் நிறை 0.23 4.6க்கு இடையில் இருக்க வேண்டும். எனவே உங்கள் காரின் சூட் மாஸ் மதிப்பை பார்க்க விரும்பினால் டிபிய தொடர்பான குழு வேன்களுக்கு செல்லவும். இங்கே குறிப்பிட்ட இல்டரில் பே சூட் மாஸ் என்ற லேபிளை பார்க்கவும். இப்போது இந்த வாகனத்தின் உள்ளே உள்ள சூட் நிறையின் மதிப்பு 31.00 கிராம் எனில் இது 34.6 கிராமை விட குறைவாக உள்ளது. எனவே இந்த வாகனத்தில் சர்வீஸ் ரே உருவாக்கம் செயல்படுத்தப்படுமா? நீங்கள் சில்லுவை சூட் நிறையுடன் குறிப்பிடும்போது மதிப்பு 28.76 என்று கூறப்பட்டது என்பதை கேள்வி கேட்கிறீர்கள். உங்கள் DPF விளக்கு சிவப்பு நிறத்தில் இயங்கினால் நீங்கள் சேவை உதவியுடன் மீளுருவாக்கம் செய்ய வேண்டும். ஆனால் மதிப்பு 0 கிராம் முதல் 34.6 கிராம் வரை இருக்கும் போதெல்லாம் உங்கள் சேவை மறுபிறப்பாக்கிகள் செயல்படுத்தப்படும் என்று இந்த அளவுரு கூறுகிறது. எனவே அடிப்படையில் உங்கள் காருக்குள் சூட் வெகுஜனம் 20 கிராமாக இருந்தால் 25 கிராமம் அல்லது 34.6 கிராமுக்கு கீழே
10 கிராமமாக இருந்தாலும் கூட தி.ஜிஸ்கேன் மூலம் சேவை மீளுருவாக்கம் கட்டளையை நீங்கள் கொடுத்தால் அது உங்கள் வாகனத்திற்குள் செயல்படுத்தப்படும். எனவே நண்பர்களே, இந்த வீடியோவில் சேவை மீளுருவாக்கத்தை தூண்டுவதற்கு முன் தேவையான நிலைமைகளை பற்றி கேட்டுள்ளோம். உங்களுக்கு புரிகிறதா? இரைச்சல். இந்த நிபந்தனைகள் அனைத்தும் காரில் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் சர்வீஸ் ரே உருவாக்கம் தூண்டப்படாது. இந்த தொடரின் அடுத்த மற்றும் கடைசி வீடியோவில் டிஜிஸ்கேன் உதவியுடன் சேவை கதிர் உருவாக்கம் தூண்டப்படும் என்பதை காணலாம். இப்படி செய்வது. சத்தம். காரில் சேவை மீளுருவாக்கம் போது தூண்டப்பட்டதா? எனவே அந்த நேரத்தில் மனதில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? டிஜிஸ்கேனின் எந்த அளவுருக்கள் கண்காணிக்கப்படுகின்றன? இன்னும் செய்யலாமா? சேவை மீளுருவாக்கம் முடிந்ததும் டிஜிஸ்கேனுக்கு என்ன அளவுருக்கள் பயன்படுத்தினீர்கள்? குறிப்பிடுகிறீர்களா? இது உங்களை உறுதிப்படுத்தும். இரைச்சல். உன்னால் சர்வீஸ் முடிஞ்சுதா? ரே ஜெனரேஷன் எவ்வளவு வெற்றிகரமாக உள்ளது? தொடர் இருக்கா? அத்தியாயம் 1 இன் கடைசி தலைப்பில் உங்களது காரில் உள்ள சூட் நிறையின் மதிப்பு 34.5 ஆகஸ்ட் இருந்தால் பார்ப்போம். கிராமங்களையும் கிராஸ் பண்ணுவீங்களா? நீங்கள் அதை செய்திருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ மிகவும் பிடிக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? அதுவரை கவனமாக இருப்போம். S.M.L.